ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழ். இதில் நீங்கள் அனாலிட்டிக்ஸை தமிழில் லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர், பிரைட்டராக இதில் இருக்க ஸ்கில்ஸை வச்சு டெவலப் பண்ணிடலாம். உங்களோட கிரேட் லேர்னிங் ஸ்கில்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றிக்கிங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை இந்த வீடியோட எண்டில் கேட்கலாம். டபுள் நெகட்டிவ் ஃபார்முலாவை இதுக்கு முன்னாடி எக்ஸலில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. இந்த டபுள் நெகட்டிவ் ஃபார்முலாவை ஒரு எக்ஸ்பர்ட் ஆனவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டபுள் நெகட்டிவ் ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஆர்டினரி ஃபார்முலாஸை எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுறது தான் இந்த டபுள் நெகட்டிவ் ஃபார்முலா. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை வேல்யூவாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றத எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கங்க. இப்போது ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு, ஏன்னா இது நிறைய ஃபார்முலாஸில் நம்ம வந்து VLOOKUPல இருக்கட்டும், இல்லை நிறைய இஃப் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இதில் கூட நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இதோட வேல்யூ எக்ஸலில் என்னவா இருக்குது, அதாவது ஒரு பைனரி கோடிங் பார்த்தீங்கன்னாக்கா 1 and 0 இதோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இப்போ வேல்யூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா வந்ததும் இந்த டெக்ஸ்ட்டை என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ டெக்ஸ்ட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ எரர் காமிக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை டபுள் நெகட்டிவ் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதோட வேல்யூ என்னவா வருதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரூவோட வேல்யூ வந்து 1, அப்போ ஃபால்ஸோட வேல்யூ 0. எக்ஸாக்ட்லி ஃபால்ஸோட வேல்யூ 0 தான். இப்படி எடுக்கிறதுக்கு இந்த டபுள் நெகட்டிவ் தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான டபுள் நெகட்டிவை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை ஒரு ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இங்கே இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 லெட்டர்ஸ் இல்லை 6 லெட்டர்ஸ் 7 லெட்டர்ஸ் அந்த மாதிரி அதிகப்படியாக இருக்குது. இதில் 5 லெட்டர்ஸ்க்கு மேலே எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இப்போ லென்த் அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போது ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு லென்த் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லென்த்து கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, அந்த டெக்ஸ்ட் செல்லை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த செல்லில் இருக்கிற லென்த் எவ்வளோ அந்த டெக்ஸ்ட், அதாவது இப்போ NAME 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் லென்த்துன்றது. இதை யூஸ் பண்ணி இப்போ சம் ப்ராடக்ட்டில் இந்த லென்த்தை வச்சு எப்படி ஒரு நம்ம நம்பரை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அதிகப்படியாக கிரேட்டர் தென் 5 லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜென்ரலாக சம் ப்ராடக்ட் அப்படி பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதோட அரேவை எதனா கொடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ லென்த் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாக்ஸில் இருக்கிறத மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 அப்படின்னு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற டோட்டல் ஃபுல்லாகவே அது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஸோ 55 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் அதிகப்படியாக அதாவது ஒரு வேர்ட்லேயுமே கிரேட்டர் தென் 5 எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும், அதாவது டபுள் நெகட்டிவை யூஸ் பண்ணுறோம். இப்போ டபுள் நெகட்டிவ் கொடுத்துட்டு இது மட்டும் கொடுத்தா வந்துருமான்னு கேட்க முடியாது. ஏன்னா இந்த டபுள் நெகட்டிவ்க்கு முன்னாடி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறத மறந்துட்டோம். என்னென்னா கிரேட்டர் தென் 5 அப்படின்றத கொடுக்கணும். இப்போ கிரேட்டர் தென் 5 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம், 0ன்னு வருது. ஸோ அதால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டபுள் நெகட்டிவ் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த உள்ளே இருக்கிற வேல்யூவை அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத இப்போ பாருங்கள். இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா 7 இருக்குது. எக்ஸாக்ட்லி 7 வேர்ட்ஸ் வந்து அபோவ் 5 இருக்குது அப்படின்றது தான் இந்த கால்குலேஷனில் தெரியுது. இதை எவாலுவேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இப்போ ஃபால்ஸ் வந்து 1 and 0 அப்படின்றது சொல்லியிருப்போம். ஸோ இதே மாதிரி இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டபுள் நெகட்டிவ் இங்கே இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்றதை பார்க்கலாம். நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பிரைட் இந்தியா அப்படின்ற ஒரு லீடிங் கன்சல்டன்சியோட ஒரு டேட்டாவை தான் பார்க்க போகிறோம். இவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்குது, அவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக இருக்கிற ஃபார்முலாஸ் தான். இது பேசிக்கில் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இதை எப்படி அட்வான்ஸாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணலாம்.
உங்கள் ஸ்கில்ல சம் இஃப் இதில் சம் இஃப்ஸ் கவுண்ட் இஃப்ஸ் ஆவரேஜ் இஃப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது பத்தாதுன்ட்டு இப்போ டைம்லைன் சார்ட் கேட்டிருக்காங்க. டைம்லைன் சார்ட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பிவட் சார்ட், பிவட் டேபிள் கூடவே வர சார்ட். இந்த பிவட் சார்ட்டை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிவட் டேபிளில் டேட்டாவை கேப்சர் பண்ணி வச்சுருவாங்க. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ப்ரெசன்டேஷன் அதாவது பிபிடியில் சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்காகவே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின வீடியோஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் வந்துகிட்டே இருக்குது.